லட்சுமி திறந்துருவோமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையாண்ணே. அப்புறம் பால்லாம் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு எட்டனா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மவஞ்சிருக்கிறிய. காசை வை நீ. இதோ வச்சிருக்கா. பா 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 பா. ஆமாமா 1/2 லிட்டர். கடன் கிடன் யாராச்சும் சொன்னீங்க எனக்கு கேட்டவா வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா, ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால்? ஏய் மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ நேரமா வந்துட்டேன். மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காம தேனுயா, தெய்வம். ஆத்தா மன்னிச்சிருமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, உன்னால உச்சி வரை தோல் கட்டிடுவேன். அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடும்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடும்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம், கடைக்கார நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். யார் பால் கறக்கிறது? அடி சிரிக்கி. உன்னை விட்டுருவனா? கைய விடியா. கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பாக்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே, பெரியசாமண்ண, முனியாண்டி அண்ணே, குப்புசாமண்ண, இங்க ஓடியாங்க. முனியமக்கா இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே, இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதே இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா, சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போல என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறானா? அண்ணே நீங்களே சம்ப பாருங்க. இந்த கொண்டாமா. இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா,
செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்தியரே, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா, அரசாய்க்கு என்ன? நேத்து ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியரே, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கு பணத்தை கொடுக்குற? அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. யோ வைத்தியரே, சும்மா வாயா. அம்மா, அட வாங்கண்ணா. அரசாயி, என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன், பாரு. யோ பாரியா. அம்மா கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? அம்மா கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அட அங்கயா. அப்பா, அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? யோ ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். முன்னா உடைக்கிறேன். அரசாய்க்கு ரெட்டாடி சரிதானா? யோ, அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிரிக்காதையா, அறிவு கட்டவங்களா. ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும். யாரு சொல்லுமா? சவுக்கல்ல அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா. அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா. இவர்தான். அடிப்பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு புல்லு கூட இருக்கா, ஜாக்கிரதை. நிறுத்துப்பா. உங்களையப்பா ஒரு அனாதை பொண்ணு இந்த கதி காலாகிட்டியே. யோ சும்மா நிறுத்துங்கயா. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க, விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல, உப்புலியப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டமா இருக்கு. எந்திரியா. யோ, ஐயா பிடிக்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? ஓ மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா பூட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய்,
ரூபாய் இளநீ 2 ரூபாய், ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் முதல்ல சொன்னேனே. இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்கார மாட்டானே. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநியை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஒண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. ஒண்ணு பாட சொன்னா வீட்டுக்குள்ள போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லலையா? அம்மா, உண்மை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. ஒண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழிச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க, பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தி காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும், மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும், 4 வேலையாளுங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாடணும் ஐயா. ரேடியோவை அழகு பார்க்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாங்க போலாம். ஐயா, ஏமா உஷாமாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா, ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்காம போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்க. உஷாமா, அழாதம்மா. நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளை, அவன் மாப்பிள்ளை, அவன் மூஞ்சியும் முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க. ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்தன் வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? வெத்தலை இல்ல, உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு கண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன். அண்ணே, பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. அது எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா.
இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. சோ பிச்சை படுறத கெடுக்காத. கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா. யோ போயா, நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தலையா. டேய் வடிவேலு இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் தரையில படுத்து இருந்தேன். சரி முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துரும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா இப்ப என்ன செய்யறோம், நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. அண்ணே என்ன என்ன யாரா திருட்டு போய் என்னண்ணே இளநீ வியாபாரத்தை விட்டுவிட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குண்ணே நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாறாங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயாடு சொல்லி வாங்கிட்டு வாங்கினேன். நீ நீங்க ரொம்ப சோகப்படுறீல்ல. வாங்கினே அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கி வச்சா போயா. அண்ணே இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து அவர் மூடி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொல்லையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்தோம்னு கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவேனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க.